இன்றைக்கி எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். மைண்ட் கிராஃப்ட்னால் எல்லாருக்குமே பிடிச்ச கேம். ஆனால் மைண்ட் கிராஃப்ட் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ்னால் உங்களுக்கு பிடிக்க கேம் தான். உங்களுக்கு அவுட்டோர் கேம்ஸ் பிடிக்குமா, இன்டோர் கேம்ஸ் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட் ஃபஸ்ட்டு இந்த 2 மைண்ட் கிராஃப்ட் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம மற்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாய்ஸை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டீவ் தாங்க. ஸ்டீவ் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர். எல்லாமே அவங்க ஆட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கை ஆட்டலாம், இது ஆட்டலாம், தலை கூட ஆட்டலாம். ஆனால் ஸ்லோவாக ஆட்டிங்க, உடஞ்சிட போகுது. ஏன்டா உனக்கு உடஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு உடையில சொல்லிக்கிற உடஞ்சிடுச்சுன்னா அப்புறமா செட் பண்ணுறது ஏதாவது அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். காலும் நகர்த்த முடியுங்க, எல்லாமே நகர்த்த முடியும். இல்லை, நீங்கள் இதை வாங்கிக்கோங்க, வெர்த்தாக தான் இருக்கும். அடுத்து பெட்டு ரொம்ப மெயினானது மைண்ட் கிராஃப்டில். எப்படி சொல்கிறேன்னா, தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே. பேக் சைடு பார்த்துக்கோங்க, பேக் சைடு அதே மாதிரி இது எழுதியிருக்காரு, நான் படிக்கிறாரு. ஓகேங்களா? இதுனா அப்படியே இருக்குது. பெட்டு பார்த்துக்கோங்க. பெட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் உண்மையான மைண்ட் கிராஃப்ட் பெட்டு மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்க. இப்போ இங்கே நிற்க வச்சு காட்டுறேன் பாருங்க. அதை பாருங்கள், நிற்க வச்சு காட்டினா எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து எல்லாருக்குமே கிராஃப்ட் பண்ணுறதுக்குனே கிராஃப்டிங் டேபிள் எல்லாமே நல்லா இருக்குது. கிராஃப்டிங் டேபிள் பாருங்கள். கிராஃப்டிங் டேபிள்லாம் அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலாக இருக்க மாதிரியே இருக்குது. எல்லாமே ரியலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கிராஃப்டிங் டேபிள் உண்மையான ரியலாக இருக்க மாதிரியே இருக்குது. அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஃபர்னஸ் இல்லையாடான்னு கேட்பீங்க. அதுக்காகனே நான் செஞ்சு வச்சுருக்கேன், பேப்பர்லேயே ஃபர்னஸ். ஓகேங்களா? ஃபர்னஸ் பார்த்துக்கோங்க. இது நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் நார்மலாக இருக்குது, இந்த பக்கம் சும்மா. ஓகேங்களா? இப்போ என்னடா ஃபர்னஸ் இப்படி இங்கே பாருங்க, நம்ம இப்படி நிற்க வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கோங்க. பாருங்களேன், நான் அப்பப்போ சும்மா அப்படி போட்டு வச்சுப்பேன். இதை செட் பண்ணிட்டேன்னா ரெடி ஆகிடும். இப்போ அப்படியே இப்படி வச்சுக்கிட்டேன்னா உண்மையான ஃபர்னஸ் மாதிரியே நிற்கும். ஆனால் அப்படி கிடையாது. கிராஃப்டிங் டேபிள் எவன் கேட்பான்ல, அதனால் அது வச்சுக்கிறேன். செஸ்ட்டுங்க. என்னடா சவுண்டு வருதுன்னு கேட்பீங்க. வாங்க செஸ்ட்டை பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறது கஷ்டமே. ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போது உள்ளே தான் இருக்குது. அவங்களால பார்க்க முடியல, பிக்காட்ச் மட்டும் லைட்டாக தருதுல்ல. ஸ்வாட் பார்த்துக்கோங்க. ஸ்வாட் நெக்ஸ்ட்டு பிக்காட்ச். இது 2 ஏன்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணிங்களாங்க? நான் ஸ்டீவ் காட்டும் போது கையில் இந்த கேப் நோட்டீஸ் பண்ணிங்களா? நோட்டீஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் நோட்டீஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள். அது ஏன் தெரியுமா? இப்போது இப்படி இருக்குன்னா அதை நீங்கள் கையை தூக்கிக்கிறீங்களா, இப்போ வச்சா இங்கே கேப் தெரியுதா? அந்த கேப்பில் நம்ம செட் பண்ணணும். இந்த ஸ்வாட் இப்படி செட் பண்ணிக்கலாம், பிக்காக்ஸ் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஸ்வாடா பிக்காக்ஸா? எனக்கு ஸ்வாடு பிடிக்கும். சரி, பிக்காக்ஸே வைப்போம். ஏன்னா மைனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டாச்சா? பாருங்கள், இப்போ பாருங்கள், அப்படியே ஒட்டிக்கிச்சு பாருங்கள். தலை கீழே கட்டினா கூட வராது, பார்த்தீங்களா? அதுக்கு தான் இதே மாதிரி தான் ஸ்வாடு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இல்லை, பிக்காச் மாதிரி தான் ஸ்வாடும் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? என்னடா இது வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்வாடு பாருங்கள். ஸ்வாடு கொஞ்சம் செட் பண்ணுறது கஷ்டம் தான் நினைக்கிறேனே. இருங்க, நாங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. பண்ணவே முடியலங்க. என்னடா இது? சரி விடுங்க, அப்புறமா பார்த்துப்போம் அதை. ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் முடிகிறப்ப கூட பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிடுச்சு எல்லாமே. இது பாருங்கள், செஸ்ட்டு முடியாச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது 4த்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? நான் பேப்பரில் செஞ்ச ஃபர்னஸ் பிடிச்சிருக்கா, பெட்டு பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கா, இது 2 பிக்காச் ஸ்வாடு பிடிச்சிருக்கா, ஸ்டீவ் பிடிச்சிருக்கா, கிராஃப்டிங் டேபிள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து மினியேச்சர் க்ளே கிராஃப்ட். எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப தெரியும், பிடிக்கும். எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போங்க. இது ஜாம்பிங்க. ஜாம்பி நின்றுட்டுருக்காப்புல. இது தண்ணி. இங்கே பிக்கு வந்திருக்கு. பிக்கு கஷ்டப்பட்டு செஞ்சேன் நான். இப்போ பாருங்கள், எடுத்துட்டேன்னா
இது மரம் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பயம் தான். அது அப்படியே டேர்ட்டுக்கு மேலே அந்த கிராஸ் பிளாக், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துன்னு இருந்தேன், நம்மளும் இந்த மாதிரி செய்யலான்னு யோசிச்சுன்னு இருந்தேன். அப்புறமா எங்கள் அப்பா வாங்கி தந்ததுக்கப்புறம் யோசிக்கவே இல்லை நான். ஐயோ நம்ம பண்ணலையோ அப்படின்னு போட்டு நான் பாட்டுன்னு ஓனாக பண்ணின்னு இருந்தேங்க. அழகாக ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, மாதிரியே வந்துருச்சு. அடுத்து எண்டர்மேன். என்னடா அது எண்டர்மேன் மட்டும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப அப்படியே இரிட்டேட் ஆகிற நெதர். இது வந்து நெதர் போர்ட்டல் எண்டர்மேன். இங்கே என்னடா இது ஆரஞ்சு கலருக்குன்னா லாவா. இது வந்து கேஸ்ட்டு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கேஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்களா, கேஸ்ட்டு. அப்புறமா வந்து இது வந்து சோல் சாண்டு. இது வந்து நெருப்பு. ஐயோ எப்படி சொல்கிறது, இது வந்து நெருப்புங்க. இது டாட் மாதிரி இருக்கலாம் நெருப்பு. இது நெதர் ராக்ஸ், ஓகேங்களா. அடுத்து நெதர் ராக்ஸ்ன்னு சொல்ல நெதர் பிளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு வீடு வந்து பிடிச்சிருந்துச்சு தான், ஆனால் வீட்டுக்கு தான் கொஞ்சம் க்ளே அதிகமாக ஆகிடுச்சுங்க. அதனால தான் நான் எப்படி சொல்கிறதுன்னா நிறைய இது க்ளே அவ்வளோவா யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ப்ரௌன் கலர் க்ளே டர்ட் பிளாக் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. அதனால் பாருங்க வீடு இது வந்து கண்ணாடி கிளாஸு, இது வந்து டோர், இது வந்து டர்ட் பிளாக்கு. இது வந்து தண்ணி இங்கே வந்து விவசாயம் பண்ணுவாங்களே வீட்டு வச்சுருக்காப்புல சார், ஸ்டீவ் சார். அடுத்து இதை பாருங்கள், இது வந்து செஸ்ட்டு, கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸ். அப்புறமா இது பெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே ஒன்றா கஷ்டப்பட்டு அப்படியே பார்க்காம அப்படியே நானே செஞ்சேங்க. அடுத்து ஸ்டீவ் தலைவன். ஸ்டீவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், க்ளேலேயே செஞ்சேன். ஸ்டீவை வீட்டுக்கிட்டே நிற்க வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு காட்ட போகிறது இது வந்து அவுட் போஸ்ட்டு மேன்ஷனுக்கு. அப்புறமா இங்கே வில்லேஜர் நிற்கிறான், பின்னாடி ரேவெஞ்சர் நிற்குது. அடுத்து இது வந்து வில்லேஜுக்கா வீடு. எனக்கு வில்லேஜர் வரவே இல்லைங்க, பரவாயில்லையா நீங்கள் எனக்கு அந்த ட்ரிக்கு தெரியாதுங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் திரும்பி செய்கிறேன். அடுத்து அயன் கோலம் வந்திருக்காப்புல. அயன் கோலம் இது வந்து அந்த இது பண்ணுவாங்களே வீட்டு கேரட்டு பொட்டேட்டோனா போட்டு தனியாக விவசாயம் பண்ணி வைப்பாங்களா, அப்படியே ஓக் பிளாக்னா வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது நானும் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் வெயில் அடிக்கிற டெசர்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து க்ரீப்பருங்க, இது க்ரீப்பர். இது வந்து டெரக்கோட்டா ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி டெசர்ட் போனீங்கன்னா கலராக இருக்கும்ல சாண்டு, அப்படியே ரெட் கலர் சாண்டு, அது மாதிரி டெரக்கோட்டா மாதிரி இருக்கும்ல, அதுதான் இது. என்னடா இங்கே டாட்டாக இருக்குன்னா அது வந்து கேக்டஸ், இது வந்து ஸ்கெலிட்டனுங்க, ஓகேங்களா. கேக்டஸ் சின்னதாக போட்டிருப்பீங்கன்னு வைங்க, பரவாயில்ல விடுங்க. இது வந்து ஐஸ் பயம். அது ஐஸு போட்டில் போட்டு செருன்னு போகலாம், இது அந்த ஸ்னோனா மேலே ஒட்டிகிட்ருக்கு. அடுத்து இது வந்து டைகர் பாயம் அது மரம் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும்ல அது. இது வந்து செரி பாயம்ங்க, ஓகேங்களா. செரி பாயம் எனக்கு நல்லா பிடிக்கும் தான். அடுத்து இது வந்து கேவு. இதை பாருங்க, டைமண்டு, ரெட் ஸ்டோனு, அயன், இது ஒயிட் கலரில் இருக்குது அயனு, அதெல்லாம் இருக்குது. அப்புறமா அங்கே வார்டன் பிளேஸு. இது வந்து வார்டன் பிளேஸுங்க. வார்டன்னா வரலங்க எனக்கு. இது வந்து என்னடா அது வார்டன் பிளேஸில் ப்ரௌன் கலரில் போட்டிருக்கு, இது வந்து ப்ரௌனுன்ற பாருங்க, பிளாக் கலரில் போட்டிருக்கா ஸ்டோன் வச்சுக்கோங்க. மேலே என்னடா 2 கலரில் இருக்குன்னா ட்ரிப் ஸ்டோன், ஓகேங்களா, ட்ரிப் ஸ்டோன். அப்புறமா இது வந்து லஷ்கேவ் பற்றி எல்லாமே தெரியும். தண்ணி, இது வந்து ஒரு செடி. அப்புறமா இது வந்து அந்த ப்ளூ ஏதோ சொல்லுவாங்களே பீட்ரூட்ஸ், ஏதோ அது வந்து ப்ளூபெரிஸ், ஏதோ ஃப்ளஷ் ப்ளூபெரிஸ் ஏதோ சொல்லுவாங்க, கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்து இது வந்து பிரிட்ஜ் ஃபாரஸ்ட், ட்ரங்க் ஒயிட் கலரில் இருக்கும், அதில் டாட்டாக இருக்கும்ல பிளாக் கலரில் அது. அடுத்து இது வந்து ஸ்வாம்பில் அந்த விச்சு வந்து வீடு கட்டியிருக்குல்ல, அது அந்த பாயம் இது. அடுத்து இது வந்து அந்த ஆஃப்ரிக்கா பாயம் இருக்குல்ல, அந்த மரத்தோட ட்ரங்க் கூட ஆரஞ்சு கலரில் இருக்குமே, அதுதாங்க, அது வந்து இதுங்க. அடுத்து இது வந்து பேம்பு ஃபாரஸ்ட், பேம்புனா தொங்கிட்டு இருக்க பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு சின்ன செடி மாதிரி. அடுத்து இது வந்து மஷ்ரூம் ஃபாரஸ்ட்டு, மஷ்ரூம் மஷ்ரூம் டீ. எனக்கு இது உண்மையாலே இருக்க மாதிரி இருக்குது, இதுவும் உண்மையாலே இருக்க மாதிரி இருக்குது. அந்த டர்ட் பிளாக்கும் கரெக்டாக இருக்குங்க, அவ்வளோதான். அடுத்து யாருக்குமே காட்டாத 2 விஷயம். இது வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து என்சிட்டி ஒயிட் கலரில் இருக்குல்ல அயன் மாதிரி, இது வந்து இதுங்க என்சிட்டி ப்ரைமு. இது வந்து அந்த ஃப்ரூட்டுன்னு வாங்களே, ஏதோ ஒரு ஃப்ரூட்டு, அதை வந்து சாப்பிட்டோன்னா கூட டெலிபோர்ட் ஆகுமே அது, ஓகேங்களா. அடுத்து இது வந்து அந்த எலக்ட்ரா இருக்கும்ல அந்த ஷிப் கப்பல், இது வந்து வீடு. என்னடா இது எண்டர் டிராகங்க, இது வந்து எண்டர் ப்ரைம், அதாவது
என் போர்ட்டல். இது வந்து அந்த அப்சிடியன் மாதிரி வச்சு இருக்கும்ல ஸ்பா, அது வந்து எண்டர் ட்ராகனுக்கு எனர்ஜி தராமல் இருக்கிறதுக்கு அது. அப்புறமா இது எண்டர் ட்ராகன் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சான்னு தெரியுமா? கண்ணு பார்த்துக்கோங்க, இது செம்ம கஷ்டப்பட்டேங்க இந்த எண்டர் ட்ராகனுக்கு மட்டுமே. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து செஞ்சேன். உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது என்ன சைடில் ஏதோ போட்டிருக்கேன்னா மைண்ட் கிராஃப்ட் இன்வென்ட்ரிங்க. இது வந்து ஃப்ளிண்ட், லேபிஸ், அப்சிடியன், சீட்ஸு, இது ஷவல், இது ஸ்வாடு, அப்புறம் இது மீட்டு, இது வீட்டு அப்படியே ரைமிங்காக இருக்குல்ல. இது அயனுங்க, ஓகேங்களா. ஷீல்டு, டார்ச், டைமண்ட், பிக்காக்ஸ், பிரெட், ஆக்ஸ், ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து நான் கடையில் ஆர்டர் போட்டது, ஆனால் இதில் ஃபர்னஸ் இல்லைனால ஃபர்னஸ் நான் இப்படி செஞ்சுக்கிட்டேன். அடுத்து இது வந்து நான் எல்லாமே வீட்டில் தான் செஞ்சேன். எல்லாமே பேப்பர் எல்லாமே வீட்டில் தான் செஞ்சேன். இந்த பேப்பர் வந்து A4 ஷீட்னா A4 ஷீட் அந்த ஷேப்பில் கட் பண்ணி செஞ்சேன். அப்புறமா கடைசியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் டக்குன்னு காட்டிட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து ஃபுட்பால் கோல் போஸ்ட். இது வந்து கோல் போஸ்ட், எல்லாருக்குமே பிடிச்ச கோல் போஸ்ட்டு. ஃபுட்பால் கோல் போஸ்ட்டுருக்கு பால்னா தோ வந்துடுச்சு பால். இது வந்து ரப்பரில் நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் ரப்பரு. சரிங்களா, இருங்க கோல் போடுவோமா? எங்கடா போச்சு? கோல். நாங்கள் கோல் போல் கோல் போட்டாச்சுங்க. இப்போ ஃபுட்பால் பார்த்துட்டிங்க நீங்கள். அடுத்து பேஸ்கெட் பால் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பேஸ்கெட் பால் வந்து பெட்டில் நிற்க மாட்டேங்குதுங்க. நான் இருந்தாலும் உங்களுக்கு பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்புகிறேன். இப்படி இருக்குன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே போட்டேன்னா அப்படியே கரெக்டாக போயிட்டு அப்படியே குழிக்குள்ளே விழுந்துட்டு அப்படியே இப்படி வந்துடுங்க, ஓகேங்களா. பேஸ்கெட் பாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. பேஸ்கெட் பால் இது பேஸ்கெட்டு. அடுத்து இது வந்து கோல்ஃபோ ஏதோ சொல்லுவாங்க. கோல்ஃப் தாங்க இது வந்து கோல்ஃபுங்க. பின்னாடி வந்து இங்கே பாருங்கள் போட்டு வச்சுருக்கு ஸ்டாண்டு நிற்கிறதுக்காக. கோல்ஃபுக்கு வந்து எங்கடா போச்சு? எங்கே போச்சு? காணும். இங்கே தானே இருக்கும். தேடுறேன் ஆளையே காணும். இருங்க பார்க்குறேன். இங்கே தானே இருக்கும் கோல்ஃபுக்கு. ஐயோ காணோன்னா அவ்வளோதான், சுத்தம் போயிடுங்க. ஐயோ எங்கடா போச்சு? செஞ்சு வச்சுருந்தேனே உங்களுக்கு கிடச்சிட்டு பயந்துட்டாங்க ஒரு நிமிஷத்தில். அதோ இது வந்து கோல்ஃபுங்க. இது கோல்ஃபுக்கான ப்ரைம், இந்த கோல்ஃப் பேட்டு. இது வந்து கோல்ஃப் பாலுங்க. இது வந்து கோல்ஃப் பால், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நான். இங்கே நிற்க வச்சுக்கிட்டேன்னா இப்படியே இதை வச்சு அடித்தா கரெக்டாக போகுமா? கரெக்டாக போயிடுச்சுங்க, லக்குங்க எனக்கு. இதை பாருங்க கரெக்டாக அப்படியே ஓட்டக்குள்ளே போயிட்டு சரி கேரம் போர்டு மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா. இது பார்த்துக்கோங்க. அடுத்து இது வந்து ரக்பை கிரவுண்ட். எனக்கு அது மாதிரியே வரல என்னால் போட்டேன் ரக்பை. இது வந்து இதுவும் அந்த கிளே கூட தான் சேர்ந்து வாங்கினேன். பேஸ்கெட் பாலும் அந்த கிளே கூட தான், கிளேன்ற பாருங்களா அந்த ரப்பர் கூட தான். நான் ரப்பர் பென்சில் அழைக்கிறத நான் பொம்மையை வச்சுட்ருக்கிறேன், ஓகேங்களா. இது பாருங்கள், இதுவும் உள்ளே போய் சொருகிடுச்சு. அடுத்து உங்களுக்கு என்னென்னு காட்டுறேங்க. ஷெட்டில் ஒரே ஒரு பேட் தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுவே நான் கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன், ஒன்றா கோடு பண்ணி அது செஞ்சது. ஷெட்டிலுக்கும் அதே கோல்ஃப் பால் தாங்க, ஷெட்டிலுக்கும் கோல்ஃப் பால் தான் வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு அடித்து விளையாடுறது. இது என்னதுடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்பீங்க. அதுதான் ஆல்ரெடி ஒரு கோல் போஸ்ட் இருக்குல்ல, எதனா சின்ன பூது இருக்குது இந்த கோல் போஸ்ட்டுன்னு கேட்பீங்க. ஆனால் அதில் தான் இருக்குது ட்விஸ்ட்டு. நாட் ட்விஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். நாட் ட்விஸ்ட்டு. ஐயோ என்னதுங்க மறந்தே போயிட்டாங்க. ஏதோ செஞ்சு வச்சிருந்தா மறந்தே போயிட்டேன். இது வந்து ரக்பைங்க. அந்த கோல் போஸ்ட் வந்து எதுக்கு? இதுதான் ரக்பைக்கா? சாரி ரக்பைக்கான ரக்பைன்ற பாருங்க. பேஸ்பால்ங்க. பேஸ்பால் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பேஸ்பாலுக்கு வந்து பேஸ்பாலுக்கு தான் இந்த பால். சரி பேஸ்பாலுக்கு வந்து இந்த பாலுங்க. பேஸ்பாலுக்கு வந்து இந்த பால், ஓகேங்களா. அதை விட்டுருங்க. அடுத்து பாருங்க கிரிக்கெட் பேட்டு. கிரிக்கெட் பேட்டு பாருங்க. கிரிக்கெட் பால். அப்புறமா வந்து ஸ்டெம்ப்பு பாருங்கள். ஸ்டெம்ப்பு எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டெம்ப்பு. அப்புறமா இது வந்து அந்த கேம் இருக்கும்ல, இந்த மாதிரி நிறைய நிற்க வச்சுருப்பாங்களே, எங்கடா போச்சு? இதுவும் கிளேன்ற இதில் வாங்கினது தான். எங்கடா எப்படி சொல்கிறது? அந்த ரப்பரில் வாங்கினது தான். இதை வந்து நிற்க வச்சுட்டு உருட்டி விடுவாங்களே, உருட்டி விடுறதுக்கு தான் நான் இந்த பால் ரெடி பண்ணேன். அதை உருட்டி விடுறதுக்கு இந்த பால் அது அப்படியே போயிட்டு அடிக்கும்ல, அதுக்காக, ஓகேங்களா.
அடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து காட்ட போகிறது, இது வந்து ஃபுட்பாலுக்கு முன்னாடியே காட்டணும்னு வச்சுருந்தேன், இப்போ காட்டுறேன். இது வந்து ரெட் கார்டுங்க, ரெட் கார்டு. அடுத்து இது வந்து எல்லோ கார்டுங்க, எல்லோ கார்டு. இப்போ ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டிங்களா, ரெட் கார்டு எல்லோ கார்டு. அடுத்து இது வந்து ரக்பைக்கு தாங்க, ரக்பை பேஸ்பால் கேப்புங்க, கிளேலேயே செஞ்சேன் ஒரு பேஸ்பால் கேப்பு. அப்புறமா கிரிக்கெட் இதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான். இது வந்து கிரிக்கெட் ஹெல்மெட்டு. அடுத்து வந்து இது வந்து க்ளவுஸ், கிரிக்கெட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட்பாலுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு இதை காட்ட மறந்துட்டாங்க. இது இருக்கும்ல, இதில் வந்து நான் ஓட்டையாக போட்டு வச்சுருப்பேன். இப்போ இது குச்சி விடுவாங்களே தூக்கி, குச்சி விடுவாங்களே அதை அப்படியே இப்படி விட்டேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக போய்ட்டு அந்த 30 மீட்டர்ஸில் இருக்க ஓட்டைக்குள்ளே சொருவிடும். எங்கடா ஓட்டை? சொருவிச்சுன்னா அப்படியே நின்றுங்கோ. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்து இது வந்து லெக்கின்ஸ், கிரிக்கெட்டுக்கு லெக்கின்ஸு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இது 3த்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான், இந்த க்ளே மினியேச்சர் தான். ஸ்போர்ட்ஸும் எனக்கு லைட்டாக பிடிச்சிருந்துச்சு, இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Bye bye.